உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்பு எதிரொலியாக சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே செல்லும் வெள்ள நீராலும் பாலத்தில் அபாய அளவை தாண்டி இந்த வெள்ள நீர் செல்வதாலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். எந்தெந்த வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையேயான ரயில்வே மேம்பாலத்துல ஆபத்தான அளவுல வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதன் எதிரொலியின் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சி வரை செல்லக்கூடிய சோழன் விரைவு ரயில், சென்னை புதுச்சேரி விரைவு ரயில், அதேபோல் சென்னை எழும்பூரில் இருந்து குருவாயூர் செல்லக்கூடிய விரைவு ரயில், காரைக்குடி சென்னை எக்மோர் இடையே இயக்கப்படக்கூடிய பல்லவன் விரைவு ரயில், மதுரை சென்னை எக்மோர் இடையே இயக்கப்படக்கூடிய வைகை விரைவு ரயில், திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை ஆகியவை இன்றைய தினம் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் பார்த்தோம் என்றால் நேற்று புறப்பட்ட சில ரயில்கள் மாற்றுப்பாதையில சென்னை வந்தடையும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கன்னியாகுமரியில் இருந்து சென்னை எழும்பூரை நோக்கி இயக்கப்பட்டு வரக்கூடிய ரயிலானது விழுப்புரம் வந்தடைந்து விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வழியாக சென்னை எழும்பூரை வந்தடையும் எனவும், அதே போல் மேலும் ஒரு சில ரயில்களும் விழுப்புரம் வந்தடைந்து அதன் பிறகு காட்பாடிக்கு மாற்றப்பட்டு காட்பாடி வழியாக சென்னை எழும்பூரை நோக்கி இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையான ரயில்வே மேம்பாலத்தில் ஆபத்தான அளவில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதன் எதிரொலியாக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.